எல்லாருக்கும் வணக்கம். ஷேக் சையத் ரோட்டில் இறங்கிட்டோம். நம்ம எல்லோரும் இன்றைக்கி ஒரு அவுட்டிங் போகிறோம் ஹஜ் ஹாலிடேஸ்க்கு. சர்ப்ரைஸ். வாங்க கூட வந்து இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ ஆல். யாரெல்லாம் போகிறோம் தெரியுமா? தாமஸ், எஃப்ரீம், சிரில், நான், கிறிஸ்டி, ஜான்சன், ஜேசன், சுகி 8 பேரும் போகிறோம். போயிட்டா இந்த ட்ராவல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்ல ஜாலியாக காரில் என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறோம். மரீனா மாலில் போயிட்டு அங்கே சைடில் ஒரு போட் இருக்குல்ல, அந்த போட்டில் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது சர்ப்ரைஸ். எங்களுக்கு அங்கே போய் போட் கிடச்சிதுன்னா, இஃப் காட் வில்லிங் we will all have a wonderful time. பாருங்கள், ஷேக் சையத் ரோட் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் நல்ல ரைடு, நல்ல பிரைட் சன் அண்ட் இட்ஸ் அ ஹாட் சம்மர். ஸோ நாங்கள் போய் இறங்கி அந்த என்ட்ரன்ஸில் போய் நின்று எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஜேசனும் getting ready for a nice capture of everything. Join with us and have wonderful time with us. Thomas தான் சொன்னான், we'll go for a boat ride சொல்லிட்டு he is just going to try some of the boats. எஃப்ரீமை வச்சு அந்த டால் பில்டிங் முன்னாடி, அவனுக்கு பின்னாடி இந்த ஆர்டிஏடைய ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் ஆர்டிஏ போட் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் எல்லோரும் ஏறுவாங்க. ஆர்டிஏ போட் அங்கே நிற்கும். அதனால் அது முன்னாடி எஃப்ரீமை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஐ காட் அ ஃப்ரெண்ட் கால் மிஸ்டர் மகாராஜா. அவர் கூட நம்ம இப்போது ஃபுல் ரவுண்ட் அடிக்கலாம் வாங்க. நிறைய இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பாருங்க, அப்படி என்ன பண்ண ட்ரைவ் பண்ணிட்டு வரேன்னா அவங்க என்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, இங்கெல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம வாட்டரில் யாட்டில் போகும்போது anything can happen. People can become sick in the water and people also can get something like a head giddiness and headache and vomiting and so many things can happen. So they should immediately transfer the affected individual to the hospitals or get a first aid, something like that. So he is a man who is responsible for the yacht club, and there is also a manager above him, and they will maintain and monitor the comfort and the safety of all the people who come to the marina and take a yacht ride. And sometimes inside the sea, if something happens, they will contact him and he has to go and help. So he agreed to take me for around the marina and help me to catch the boat in which they will board and come. எனக்கு கொஞ்சம் பயம்தான், எப்படி நான் போட்டில் ஏறணும்னு பயந்து தான் இருந்தேன். ஆனால் ஐ எம் ஷுர் தே வில் மேக் இட் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டு கெட் இன். அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு ஷோ யூ இந்த பேங்க் ஆஃப் த மரீனா ஸோ தேட் யூ வில் ஆல்சோ பி இன்ட்ரெஸ்டட் டு கோ அண்ட் விசிட் அண்ட் ஸ்பெண்ட் த ஃபேமிலி டைம் அண்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த மரீனா. அந்த இடத்துல நாங்கள் முந்தி வருவோம். அந்த ஸ்பினீஸில் ஷாப்பிங் பண்ணுவோம், அந்த ஃபவுண்டன்ஸில் விளையாடுவோம். There was a time we used to come and show all our family and friends in Marina, but today we are getting a chance to go for a ride in the boat around the Atlantis. நான் புர்ஜ் கலிஃபா வரைக்கும், புர்ஜுல் அரப் வரைக்கும் போயிருக்கோம். ஆனால் this round which I am going to take is around the Atlantis. அதனால் ரொம்ப அழகாக இருக்க போது நீங்களும் வாங்க என் கூட. We'll all will go and enjoy the ride. Mr. Maharaja, he explained me how he is taking control
of the shore and the yacht club, and he is really very good and very pleasant person. So God bless him and bless the work that he is doing. இவங்க தான் அந்த மகாராஜான்னு சொன்னேன். இவங்க தான் அந்த இடத்துல உள்ள யாட் கிளப்புடைய மேனேஜர். வெரி கைண்ட் பர்சன் அண்ட் வெரி டெடிக்கேட்டட். அவங்களுக்கு அவங்கள இப்போ சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ விஷ் தட் எவ்ரிபடி ஹேஸ் தட் கைண்ட் ஆஃப் willingness to help people, and we are very glad to meet him. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் அது ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ அன்னத்தை அரிசி பீப்புள் உள்ளே போகிறாங்க, அதெல்லாம் இங்கே கார்டு வேணும் உள்ளே போகிறது. அவன் இங்கே தான் வரும். சரி அவனுக்கு தெரியும், நம்ம மெம்பர்ஸ்னு சொல்லலாம். அவனுக்கு தெரியும் மெம்பர்ஸாக யாருன்னு எந்த அப்ரோச்சில் வந்திருக்கு அப்படின்னு. கரெக்ட். நீங்கள் மெம்பர்ஸ் எந்த கேள்வி கேட்க முடியாது. இந்த ஏரியா என்ன தெரியுதா உங்களுக்கு? ஸ்கை டைவிங் போவாங்கல்ல. ஹலோ, ஸ்கை டைவிங் இதில் வந்து வண்டி இங்கே தான் பார்க் பண்ணிட்டு தெல்கோ போகிற ஸ்கை டைவிங் அதெல்லாம் ப்ரைவேட் போட்ஸா? இந்த ஏரியாவே ஒரு மாதிரி யூரோப்பில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ள நாங்கள் எல்லோரும் போட்டில் உட்காந்து நல்ல வெளிச்சத்தில் எல்லா பில்டிங்ஸையும் பார்த்துக்கிட்டு தாமஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரான். கிறிஸ்டி ஜான்சன் அந்த போட்டில் உட்காந்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி அழகான ஒரு யாட் போயிட்டுருக்குது. தாமஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறான். இந்த பிளேஸ் யூரோப் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு தாமஸ் அழகாக இருக்கான். அந்த ஷர்ட்டை போட்டுட்டு டிஷர்ட் ரொம்ப சூட் ஆகுது அவனுக்கு. அப்போ அவன் எல்லாம் அந்த ஸ்கை டைவிங் பிளேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரான். அப்புறம் ஜேசனும் சிறிலும் உட்காந்து ரைட் சைடில் பார்த்துட்டே வராங்க. சுகியும் இந்த சைடில் உட்காந்துருக்குறா. ஷீ என்ஜாய்ட் த மேக்ஸிமம் வித் மீ. இந்த போட் ரைட் கொஞ்சம் தள்ளி போன உடனே அந்த விண்டுனால் sea was oscillating and it was very important for us to sit in one place steady. அதில் எல்லோரும் உட்காந்துருப்போம். சைடில் there was lot of splash of water. அப்போது நல்ல காற்று வேறு அடிக்குது. நானும் எஃப்ரீமெல்லாம் உட்காந்துருக்குறோம், எடுத்துகிட்ருக்குறோம். சைட்லலாம் உட்காந்து பார்த்தேன் நான். ஆனால் எனக்கு ஃப்ரண்ட்டில் உட்கார்றது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்ரிபடி took a position and they were sitting. Then I took a position in the front and the sun was setting little by little, and everybody took photos in every corner, and that time the boat was not wavering too much. But as it went on and on and on, கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த இதில் திரும்பிட்டு அது அட்லாண்டிஸ் இது ஸ்டார்ட் பண்ண உடனே பயங்கர வேவ் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரைடை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா முன்னாடி போட்டில் உட்காந்துட்டு பீப்புளை பார்த்து உட்காந்துருந்தேன். அதில் எல்லாருடைய ஃபேஸையும் பார்த்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ப்ளஸ் தண்ணியை ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். அதனால் கொஞ்ச நேரம் பீப்புளெல்லாம் அங்கே இங்கே நடந்தோம். பட் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு we all got stabilized in one place. So it was a nice time. சுகி பாருங்கள், she enjoyed walking and taking pictures. And ஜேசனும் சுகியும் ரொம்ப அழகாக அந்த போட்டில் இருந்தாங்க. ஸோ we made them to pose for டைட்டானிக் மாதிரி போஸ் பண்ண சொன்னோம். அவங்க 2 பேரும் முன்னாடி டைட்டானிக் மாதிரி போஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஜேசனும் சுகியும் ஆஃப்கோர்ஸ் தே ஆர் மிஸ்ஸிங். பிள்ளைங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க.
அதனால் நாங்கள் அவங்கள கல்ட்டா பண்ணி made them to stand like a Titanic ship, and we took photos, pictures of them, and they were really beautifully enjoying the ride. வாங்க நீங்களும் வாங்க, நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எந்த நிலை என்றாலும் நின்று விட்டு போதல்லோ அழகு பெருக்காத பேரழகு மனோகா ஜபா மிஸ்டேக் இல்ல மனோ அண்ட் ஜபா அவங்க ஆக்சுவலா இந்த வீக் ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் லீவு பண்ணிக்கலாம். 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஐயோ கால் மலையோ சமவெளியோ இருந்திலும் நீரே துபாயில மேஜர் ப்ராஜெக்ட் எல்லாம் அங்கே நமக்கு தெரியும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏய் இங்க Hi everyone. This Jason was all the time taking photo like a Titanic. I have to give a pose, you know. And we are finishing the journey of going to the in and around the Atlantis, and we have come back to Dubai Marina. See at the back of me, the marina is here, and Suji's. And Jason is here. Jason is tired of taking photo, but still he's covering the big building behind him. And we are going to finish our journey. We had a wonderful time. Thank you, Jesus, for this beautiful day. I want to say hello, Mano, Mama. We missed you in this travel. We went to Marina and took a boat ride, and it was really good. We missed you. We are sending this video for you to see where we missed you. We are crossing the bridge. This is Marina Bridge, and behind the Imar property, Address Hotel, Doubletree Hotel. And this is the place where everybody is going. And I will take the complete round for all this place. Dubai Marina, what we are crossing. And what can I wear? And
பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே போதுமே. Really, I am very thankful for this beautiful trip, and thank you also for watching our video, and kindly share, subscribe and give your comments. துபாய் ஐன் பாருங்கள், தாமஸ் கூடிய போஸ் இந்த இடத்துல ரொம்ப அழகாக இருக்குது. We welcome you to watch more in my next video. God bless you and your family.